ஆசிரியர்கள் நன்கு படிக்காத மாணவர்கள் சிலரிடம் நீ முட்டாள் இல்லை, ஆனால் உனக்கு படிப்பில் ஆர்வம் இல்லை, அதனால் தான் நீ மதிப்பெண் பெறவில்லை என்று கூறுவது உண்டு. ஆம், எந்த ஒரு காரியம் செய்யவும் ஆர்வம் தேவை. உலக பிரகாரமான காரியத்திற்கே இப்படி என்றால் நம்முடைய ஆத்மா குறித்த காரியங்களுக்கு வாருங்கள், நிகழ்ச்சிக்குள்ளாக செல்வோம், புதிய பாடம் கற்றுக்கொள்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். இன்று நாம் யாத்ராமம் 38ஆம் அதிகாரத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த அதிகாரத்திலும் நாம் இன்னும் ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி தான் படித்து கொண்டிருக்கிறோம். 25ஆம் அதிகாரம் முதல் ஆசரிப்பு கூடாரத்தை எப்படி அமைக்க வேண்டும் என்ற முழுமையான வரைபடம் விபரமாக கொடுக்கப்பட்டது. இப்பொழுது பெசலெயேலும் அவனது உதவியாளர்களும் அந்த கூடாரத்தை கட்டி கொண்டிருக்கிறார்கள். உண்மையை சொல்வதென்றால் என் புரிதலின்படி 38ஆம் அதிகாரத்திற்குள் கூடாரம் கட்டி முடிக்கப்பட்டுவிட்டது. ஆனால் அது இன்னும் ஒழுங்குபடுத்தப்படவில்லை. இந்த அதிகாரம் குறிப்பாக அதன் வெளிப்பிரகாரத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கிறது. 8ஆம் புத்தகத்திலே நாம் பார்க்க இருப்பது போல மேக ஸ்தம்பம் நகரத் தொடங்கும் பொழுது இஸ்ரவேலர்களும் தங்கள் பயணத்தை தொடர்ந்தார்கள். ஆசாரியர்களின் தோள்களில் சுமக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டி அந்த ஊர்வலத்தை முன்னின்று வழிநடத்தியது. மேகம் ஓரிடத்தில் தங்கும் பொழுது இஸ்ரவேலர்களும் அங்கே தங்கள் முகாம்களை அமைத்தார்கள். வனாந்தர மணலில் உடன்படிக்கை பெட்டி கீழே வைக்கப்பட்டு அதை சுற்றி ஆசரிப்பு கூடாரம் அமைக்கப்பட்டது. தங்க தகடுகளால் மூடப்பட்ட பலகைகளின் பக்கச் சுவர்கள் அதை சுற்றி பொருத்தப்பட்டன. பலகைகளின் வளையங்களுக்குள் தாழ்பாள்கள் நுழைக்கப்பட்டு அவை ஆசரிப்பு கூடாரத்தை ஒன்றாக இணைத்து கட்டின. அதன் பிறகு அந்த பலகைகளின் மேல் 4 திரைகள் போடப்பட்டன. அவை நாற்பட்டு, சிவப்பு நிறம் தீட்டப்பட்ட வெள்ளாட்டு தோல், ஆட்டுக்கடா தோல் மற்றும் பாதுகாப்பிற்காக தகசு தோல் ஆகியவை ஆகும். ஆசரிப்பு கூடாரத்தின் உண்மையான அழகை அதன் உள்ளே இருந்துதான் பார்க்க முடியும். அதில் இருந்த எல்லாமே தேவனுக்கு செலுத்தும் வழிபாடு, துதி, ஆராதனை மற்றும் தனி மனிதனுக்கான ஆசீர்வாதம் ஆகியவற்றை பற்றியே பேசின. நாற்பட்டு வேலியால் சூழப்பட்ட வெளிப்பிரகாரம் 100 முழ நீளமும் 50 முழ அகலமும் கொண்டது. அதில் வெண்கல பலிபீடமும் தொட்டியும் இருந்தன. இங்கேதான் பாவத்திற்கான தீர்வு காணப்பட்டது. ஒரு பாவி வாசலுக்கு வந்து அங்கே பாவியாகவே நிற்கிறார். ஆசாரியர் அவரை வெளிப்பிரகாரத்திற்குள்ளே அழைத்து செல்வார். அந்த பாவி தான் கொண்டு வந்த ஆடு அல்லது மாட்டின் தலையின் மேலே தன் வலது கையை வைப்பார். பின்னர் அந்த மிருகம் பலியிடப்பட்டு ஆசாரியர் அதை பலிபீடத்தின் மேல் செலுத்துவார். தனி மனிதன் ஒருவனால் அவ்வளவு தூரம் மட்டும்தான் செல்ல முடிந்தது. அதற்கு பிறகு அவன் தன் ஆசாரியரின் மூலமாகவே செல்கிறார். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே நுழைவதற்காக அந்த தொட்டியில் தன் கை கால்களை கழுவி சுத்தமாக வேண்டியிருந்தது. பரிசுத்த ஸ்தலத்திற்குள் 3 பொருட்கள் இருந்தன. பொன் குத்துவிளக்கு, சமூக தப்ப மேஜை மற்றும் தூப பீடம். இவை எல்லாமே வழிபாட்டை பற்றி பேசுகின்றன. இதற்கடுத்தது பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரிக்கும் திரைச்சீலை இருந்தது. ஆசாரியர் அதை கடந்து செல்ல துணிய மாட்டார். உடன்படிக்கை பெட்டியும் கிருபாசனமும் இருந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே அவர் செல்லவில்லை. ஏனென்றால் பிரதான ஆசாரியர் மட்டும்தான் அந்த அறைக்குள்ளே நுழைய முடியும். அதுவும் ஒட்டுமொத்த தேசத்திற்காக வருடத்திற்கு ஒரே ஒரு முறை மட்டுமே நுழைய முடியும். யாத்ராமம் 38ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். தகன பலி பீடத்தையும் சீத்தி மரத்தால் உண்டாக்கினான். அது 5 முழ நீளமும் 5 முழ அகலமும் சதுர வடிவும் 3 முழ உயரமுமானது. வெண்கல பலிபீடத்தின் மேலே பலிமிருகம் செலுத்தப்பட்டு பாவம் நியாயம் தீர்க்கப்பட்டது. தனி மனிதனோ அல்லது ஒட்டுமொத்த தேசமோ தங்களது பாவ பிரச்சனைக்கு தீர்வு காண இந்த இடத்திற்கு தான் வந்தார்கள். இந்த ஒரு பலிபீடம் கட்டப்பட்ட பிறகு வேறு எந்த பலிபீடத்தையும் உருவாக்க அனுமதி இருக்கவில்லை. இது மட்டுமே தேவனை நெருங்குவதற்கான வழியாய் இருந்தது. இதை தவிர வேறு எங்கும் பலிபீடம் கட்டியிருந்தாலும் அது தேவ தூஷணமாக கருதப்பட்டிருக்கும். பாவத்திற்கான தீர்வு இங்கே காணப்பட்டதால் இது மிக முக்கியத்துவம் வாய்ந்த இடத்திலே அமைக்கப்பட்டிருந்தது. ஒருவர் இந்த வெண்கல பலிபீடத்திற்கு வராத வரை அங்கே வழிபாடு என்ற ஒன்றோ அல்லது ஆசீர்வாதமோ இருக்க முடியாது. பலிபீடத்தில் இருந்த கொம்புகள் பலத்தை குறிக்கின்றன. அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கும் ரட்சிக்கும் வல்லமையை காட்டுகின்றன. இந்த பலிபீடத்தை எப்படி நெருங்க வேண்டும் மற்றும் எவ்வாறு பராமரிக்க வேண்டும் என்பதை பற்றி பல கட்டளைகளும் விபரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இதற்காக சில குறிப்பிட்ட சாம்பல் சட்டிகள், கரண்டிகள், சுமக்கும் தண்டுகள்
மற்றும் வளையங்கள் போன்றவை இருக்க வேண்டியது இருந்தது. இருந்தாலும் நாம் நினைவிலே கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? பாவ பிரச்சனைக்கு தீர்வு காண்பதே இந்த பலிபீடத்தின் முதன்மை பணியாகும். யாத்திராகமம் 38 பாருங்கள். ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூட்டமாய் கூடின ஸ்திரீகளின் தர்ப்பணங்களாலே வெண்கல தொட்டியும் அதன் வெண்கல பாதத்தையும் உண்டாக்கினான். இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள கண்ணாடிகள் நன்கு மெருகூட்டப்பட்ட வெண்கலத்தால் செய்யப்பட்டவை. பெண்கள் எப்பொழுதும் மாறுவதில்லை. அந்த நாட்களிலேயும் அவர்கள் கைகளிலே கண்ணாடிகளை வைத்திருந்தார்கள். இந்த வெண்கல கண்ணாடிகளை கொண்டுதான் கை கால் கழுவும் தொட்டி செய்யப்பட்டது. இந்த கண்ணாடி தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. ஒரு விசுவாசிக்கு தன்னை சுத்திகரிக்க வேண்டியதன் அவசியத்தை காட்டுவது பரிசுத்த வேதம்தான். அந்த தொட்டி சுத்திகரிப்பிற்காக அங்கே இருந்தது. இதே போன்ற ஒன்றைத்தான் இன்று நம் குளியலறையிலையும் வைத்திருக்கிறோம். நம்மிடத்திலே ஒரு கண்ணாடி இருக்கிறது. அதற்கு பக்கத்திலே ஒரு வாஷ் பேசின், அதாவது கழுவும் தொட்டி இருக்கிறது. கண்ணாடி உங்களிடத்தில் உள்ள அழுக்கை கழுவாது. அதே போல் நியாயப்பிரமாணமும் உங்களை ரட்சிக்க முடியாது. நீங்கள் எவ்வளவுதான் அதோடு ஒட்டி உறவாடினாலும் அழுக்கு அப்படியே தான் இருக்கும். இருந்தாலும் இம்மானுவேலின் இரத்தத்தால் நிறைந்த ஒரு ஊற்று இருக்கிறது. அந்த வெள்ளத்தில் மூழ்கும் பாவிகள் தங்கள் குற்ற உணர்ச்சியின் கரைகள் அனைத்தையும் இழக்கிறார்கள். தொடர்ந்து கவனியுங்கள். யாத்திராகமம் 38 9 முதல் 11 வசனங்களை வாசிக்கிறேன். பிராகாரத்தையும் உண்டு பண்ணினான். தெற்கே தென் திசைக்கு எதிரான பிராகாரத்துக்கு திரித்த மெல்லிய பஞ்சு நூலால் செய்த 100 முழ நீளமான தொங்கு திரைகளை செய்தான். அவைகளின் தூண்கள் 20, அவைகளின் வெண்கல பாதங்கள் 20, தூண்களின் கொக்கிகளும் அவைகளின் பூண்களும் வெள்ளி. வடபக்கத்து தொங்கு திரைகள் 100 முழம், அவைகளின் தூண்கள் 20, அவைகளின் வெண்கல பாதங்கள் 20, தூண்களின் கொக்கிகளும் பூண்களும் வெள்ளி. திரிக்கப்பட்ட மெல்லிய நார்பட்டு கிறிஸ்துவனுடைய மனித தன்மையை குறிக்கிறது. அது உண்மையில் மனிதனை தேவனிடத்திலிருந்து பிரித்து வைத்தது. ஒரு ஈஸ்டர் பண்டிகை காலத்திலே ஒரு இறையியல் கல்லூரியின் பாரம்பரிய கொள்கையுடைய அதிபர் ஒரு உணவு உபசரிப்பு கூட்டத்தில் பேசிய பொழுது, நாம் இயேசுவின் போதனைகளை பின்பற்றினாலே போதும், உலகத்தில் அமைதி வந்துவிடும். நீங்கள் கிறிஸ்துவனுடைய தெய்வீக தன்மையே மறுத்தாலும் கூட பரவாயில்லை என்று பேசினார். பிரியமானவர்களே, அது முற்றிலும் உண்மை அல்ல. கிறிஸ்து சிந்திய இரத்தத்தை தவிர மனிதனுக்கு வேறு எதன் மூலமும் அமைதி கிடைக்க முடியாது. கிறிஸ்துவனுடைய மனித தன்மையை காட்டிய அந்த நாற்பட்டு வேலி மனிதனை தேவனிடம் வராமல் தடுத்து வெளியே நிறுத்தியது. கிறிஸ்துவின் வாழ்க்கை நம்மை ரட்சிக்காது. அது நம்மை குற்றவாளிகளாகத்தான் தீர்க்கிறது. கிறிஸ்துவின் மரணம் மட்டுமே நம்மை ரட்சிக்கிறது. பாரம்பரிய கொள்கையுடையவர்களைப் போல நடிக்கும் போதகர்கள் இது போன்ற செய்திகளை கொடுக்கும் பொழுது இந்த உலகத்திலே இவ்வளவு குழப்பங்கள் இருப்பதிலே ஆச்சரியமே இல்லை. தேவனுடைய வார்த்தை, அதிலும் குறிப்பாக இந்த ஆசரிப்பு கூடாரம் ஒரு பட புத்தகத்தை போல இருக்கிறது. அந்த படத்தை நீங்கள் சும்மா பார்த்தாலே கிறிஸ்துவின் வாழ்க்கையோ அல்லது போதனைகளோ உங்களை ரட்சிக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ளலாம். முதலாவதாக, உங்களால் அவருடைய வாழ்க்கைக்கோ அல்லது அவருடைய போதனைகளுக்கோ இணையாக வாழ முடியாது. இதற்கு மாறான அர்த்தமற்ற கருத்துக்கள் பல வருடங்களாக தாராளவாத கொள்கையாளர்களால் பரப்பப்பட்டு வருகின்றன. அதுவே இன்று நாம் சந்திக்கும் இந்த இக்கட்டான சூழ்நிலைக்கு நம்மை தள்ளி இருக்கிறது. யாராவது ஒருவர் இதை தெளிவாகவும் நேருக்கு நேராகவும் எடுத்துரைத்து உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் இதுதான். அருமையான சகோதரனே, சகோதரியே, கிறிஸ்துவின் போதனைகள் உங்களை ரட்சிக்க முடியாது. சிலுவையில் கிறிஸ்துவின் மரணம் மட்டுமே உங்களை ரட்சிக்கிறது. அதனால்தான் அந்த வெண்கல பலிபீடம் அங்கே இருந்தது. அந்த வெள்ளை நாற்பட்டு வேலி மனிதனை தேவனிடத்திலிருந்தும் தேவனை மனிதனிடத்திலிருந்தும் பிரித்து வைத்தது. ஆசரிப்பு கூடாரத்தின் முக்கிய பகுதியான பாதங்கள் வெள்ளியால் செய்யப்பட்டிருந்தாலும் வேலியின் பாதங்கள் வெண்கலத்தால் செய்யப்பட்டிருந்தன. நாம் ஏற்கனவே பார்த்தது போல வெண்கலம் என்பது நியாய தீர்ப்பை குறிக்கும் உலோகமாகும். வெளிப்படுத்தின விசேஷம் 1 நாம் பார்க்கும் கிறிஸ்துவின் சித்திரம் அவருடைய பாதங்கள் உருக்குலையின் வெண்கலத்திற்கு ஒப்பாக இருந்ததாக பேசுகிறது. எனவே அருமையானவர்களே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், பாவம் கண்டிப்பாக நியாயம் தீர்க்கப்பட வேண்டும். மனிதன் தான் ஒரு பாவி என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும். பாவ பிரச்சனைக்கு தீர்வு காணும் வரை அவனால் தேவனுடைய சமூகத்திற்குள்ளே வர முடியாது. இருந்தாலும் தூண்களின் கொக்கிகளும் அவற்றின் வளையங்களும் வெள்ளியால் செய்யப்பட்டிருந்தன. வெள்ளி என்பது மீட்பை குறிக்கும் உலோகமாகும். வெளி பிரகாரத்தின் வேலி மனிதனை வெளியே நிறுத்தியது உண்மைதான்.
ஆனால் மனிதன் உள்ளே நுழைவதற்கும் தேவன் ஒரு வழியை ஏற்படுத்தினார். அவர் பாவத்தை நியாயம் தீர்க்க ஒரு வழியை கண்டறிந்தவுடன் மனிதன் கிறிஸ்துவின் நீதியால் உடுத்தி கொள்ளும் பொருட்டு அவனுக்கு ஒரு மீட்பையும் கொடுத்தார். எத்தனை அற்புதமான ஒரு சித்திரம் இது இல்லையா? நீங்கள் ஆசரிப்பு கூடாரத்தை பார்த்தே நற்செய்தியை புரிந்து கொள்ள முடியும். தேவன் அதை நமக்கு ஒரு பட வடிவிலே கொடுத்திருக்கிறார். அந்த பிரகாரத்திற்கு ஒரு வாசல் இருந்தது. மனிதன் வேலிக்கு மேல் ஏறி குதித்து உள்ளே வர வேண்டியதில்லை. அவன் வாசல் வழியாகத்தான் உள்ளே வர வேண்டியது இருந்தது. யாத்திராமம் 38 பாருங்கள். பிராகார வாசலின் தொங்கு திரை இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்யப்பட்ட விசித்திர தையல் வேலையாய் இருந்தது. அது நீளம் 20 முழம், அதன் அகலமும் உயரமும் பிராகாரத்தின் தொங்கு திரைகளுக்கு சரியாய் 5 முழம். அங்குள்ள எல்லா பொருட்களும் நிறங்களும் இயேசு கிறிஸ்துவையே குறிக்கின்றன. நாம் இதை முன்பே பார்த்திருக்கிறோம். இருந்தாலும் மீண்டும் அவைகளை ஒருமுறை நினைவுபடுத்திக் கொள்வோம். நீல நிறம் அவர் தேவனாக பரலோகத்திலிருந்து வந்தார் என்பதை குறிக்கிறது. சிவப்பு நிறம் அவர் ஒரு மனிதனாக வந்ததையும் மனித குலத்திற்காக அவர் சிந்திய இரத்தத்தையும் குறிக்கிறது. ஊதா நிறம், அதாவது நீலமும் சிவப்பும் சேர்ந்த இந்த நிறம் அவருடைய ராஜரீகத்தை குறிக்கிறது. அவர் யூதர்களின் ராஜாவாகவே பிறந்தார். அந்த வாயில் வெளிப்புற வேலியின் உயரத்திற்கு இணையாக இருந்தது. அதாவது அது சுமார் 7.5 அடி உயரம் கொண்டதாக இருந்ததால் ஒரு கூடைப்பந்து விளையாட்டாளரால் கூட அதற்கு மேல் எட்டி பார்ப்பது கடினம். இந்த நுழைவாயிலை தவிர அந்த முற்றத்திற்குள்ளே செல்ல வேறு வழியே இல்லை. அது எந்த ஒரு பாவியும் உள்ளே நுழையும் அளவுக்கு அகலமான நுழைவாயிலாகவே இருந்தது. ஆனால் உள்ளே செல்வதற்கு அது ஒன்றே ஒரு வழியாகவும் இருந்தது. இயேசு கிறிஸ்து தாமே வழி, சத்தியம், ஜீவனுமாய் இருப்பதாக கூறியிருக்கிறார். எனவே அந்த முற்றத்தின் நுழைவாயிலை நாம் வழி என்று நினைத்து பார்ப்பது எவ்வளவு நன்றாக இருக்கிறது இல்லையா? ஒருவரை தேவனுடைய சமூகத்திற்குள் கொண்டு செல்லும் 3 நுழைவாயில்களிலே அடுத்தது பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே செல்லும் நுழைவாயில். இதை நான் சத்தியம் என்று நினைக்க விரும்புகிறேன். நீங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டுமென்றால் அவரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும். நான் கடினமாக பேசுவதாக நினைக்க வேண்டாம். ஆனால் கிறிஸ்து யார் என்பதையும் அவர் செய்தவற்றையும் மறுக்கும் ஒரு சபையிலே நடத்தப்படும் ஆராதனை ஒருபொழுதும் உண்மையான ஆராதனை இல்லை. நீங்கள் அவரை சத்தியத்தின்படியே ஆராதிக்க வேண்டும். கிறிஸ்துவின் தெய்வீக தன்மையையும் அவர் உங்களுக்காக மரித்தார் என்ற உண்மையையும் மறுத்து கொண்டு அதே நேரத்தில் உங்களால் அவரை ஆராதிக்க முடியாது. அப்படிப்பட்ட சபைகளுக்கு போகாமல் இருப்பதே நல்லது. ஏனென்றால் அவர்களுடைய சொந்த நிலையும் நன்றாக இல்லை. அவர்கள் செல்லும் சபையும் கிறிஸ்துவின் தெய்வீக தன்மையை மறுத்து அவரை அவமதிக்கிறது. கடைசியாக மற்றும் 3வது நுழைவாயில் ஒருவரை மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே கொண்டு செல்லும் திரைச்சீலை ஆகும். இந்த திரைச்சீலை கிறிஸ்து சிலுவையிலே கொடுத்த அவருடைய ஜீவனை குறிக்கிறது. அவர் மரித்த பொழுது அந்த திரைச்சீலை மேலிருந்து கீழ் வரை 2ஆக கிழிந்தது. இது தேவனிடத்திற்கு செல்லும் வழி இப்பொழுது திறந்து விட்டது என்பதை காட்டுகிறது. அதுதான் ஜீவன். பிரியமானவர்களே, கிறிஸ்துவே வழி, சத்தியம், ஜீவனாய் இருக்கிறார். யோவான் 14:6 பாருங்கள். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக இஸ்ரவேல் வம்சத்தைச் சேர்ந்த ஒவ்வொரு தனிநபரை பற்றியும் உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். கவனியுங்கள், இஸ்ரவேல் தேசம் ஒட்டுமொத்தமாக ஒரு குமாரன் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் தேவன் ஒருபொழுதும் இஸ்ரவேலின் தனிநபர்களை மகன் என்று அழைத்ததில்லை. ஒரு யூதன் என்பவர் யார் என்ற கேள்வி அன்றைக்கும் இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது. யூதனாக பிறந்த ஒருவர் தான் யூதரா, அல்லது அவருடைய மதம் அல்லது மார்க்கம் அவரை யூதனாக்குகிறதா? பழைய ஏற்பாட்டின்படி நீங்கள் யூதனாக இருக்க வேண்டுமானால் யூதனாக பிறந்திருக்க வேண்டும். அதே நேரத்தில் ஒவ்வொரு தனிநபரும் மீட்கப்பட வேண்டும் என்ற ஒரு சட்டத்தையும் தேவன் வைத்திருந்தார். அதாவது ஒவ்வொரு தனிநபரும் மறுபடியும் பிறந்தவராக இருக்க வேண்டும். இஸ்ரவேல் என்பது தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு தேசமாக இருக்கலாம். ஆனால் அதில் உள்ள ஒவ்வொரு தனிநபரும் கண்டிப்பாக மீட்கப்பட்டு இருக்க வேண்டும். சரி, யாத்திராகமம் 38:25-26 பாருங்கள். சபையில் எண்ணப்பட்டவர்கள் கொடுத்த வெள்ளி பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி 100 தாலந்தும் 1775 சேக்கல் நிறைவாய் இருந்தது. எண்ணப்பட்டவர்களின் தொகையில் சேர்ந்த 20 வயது முதற்கொண்டு
அதற்கு மேற்பட்ட 6,03,550 பேர்களில் ஒவ்வொரு தலைக்கு பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி அரை சேக்கலாகிய பெக்கா எனும் விழுக்காடு சேர்ந்தது. வெள்ளி என்பது மீட்பை குறிக்கும் உலோகமாக இருந்ததால் யூதர்கள் வெள்ளியை கொண்டு வந்தார்கள். ஒவ்வொரு இஸ்ரவேலரும் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அவர்கள் மீட்கப்பட்டிருக்க வேண்டும். நாம் வெள்ளியையோ பொன்னையோ விட அதிக விலையேற பெற்ற கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறோம். இருந்தாலும் இஸ்ரவேல் தேசத்தின் தனி நபர்கள் அனைவரும் ரட்சிக்கப்படவில்லை. அந்த தேசத்திலே ஒரு சிறிய பகுதியினர் மட்டுமே ரட்சிக்கப்பட்டார்கள். இது இன்று சபையில் இருக்கும் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டதில்லை என்பதை போன்றதே ஆகும். இன்று சபையிலே உறுப்பினர்களாக இருக்கும் மக்களிலே மிக குறைந்த சதவீதத்தினர் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு பெரிய நகரத்தைச் சேர்ந்த ஒரு பணக்காரர் அவருடைய போதகரிடத்திலே வந்து ஒரு விஷயத்தை சொன்னார். அதாவது அவரும் அவர் மனைவியும் நீண்ட காலமாக சபை உறுப்பினர்களாக நடித்து வந்தார்கள் என்று சொன்னார். அவர் சொன்ன வார்த்தைகள் இதுதான்: நாங்கள் மற்ற வெளிவேஷக்காரர்களோடு சேர்ந்து சபையில் போய் உட்காருவோம். எங்கள் யாருக்குமே மறுபடியும் பிறந்த அனுபவம் இல்லை. நாங்கள் சும்மா வெளியிலே அப்படி காட்டிக்கொண்டோம், அவ்வளவுதான். அன்று சூரியன் மறைவதற்குள் நாங்கள் அனைவரும் குடித்துவிட்டு போதை ஏறியவர்களாகி விடுவோம் என்று கூறினாராம். நாம் வாழும் இந்த நாட்களிலே ஒரு சபையில் வெறும் உறுப்பினராக இருப்பது பெரிய விஷயம் அல்ல. நீங்கள் கண்டிப்பாக மீட்கப்பட்டிருக்க வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயம் உங்களுக்கு வேண்டும். அதே போலத்தான் இஸ்ரவேல் புத்திரரும் மீட்கப்பட வேண்டியதாய் இருந்தது. யாத்திராகமம் 38:27 பாருங்கள். அந்த வெள்ளியில் 100 தாலந்து வெள்ளியினால் பரிசுத்த ஸ்தலத்தின் பாதங்களும் திரையின் பாதங்களும் வார்ப்பிக்கப்பட்டது. பாதத்துக்கு 1 தாலந்து விழுக்காடு 100 பாதங்களுக்கு 100 தாலந்து செலவாயிற்று. அந்த தூண்களின் பாதங்கள் மீட்பின் பணத்தை கொண்டுதான் செய்யப்பட்டன. இந்த பாதங்களின் மேல்தான் உண்மையான வாசஸ்தலம் அமைக்கப்பட்டிருந்தது. அது வெள்ளியின் மேல், அதாவது மீட்பின் மேல் நிலைநிறுத்தப்பட்டிருந்தது. ஒவ்வொரு தனிநபரும் கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருக்கும் மீட்பை தனிப்பட்ட முறையிலே விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் அந்த மீட்பின் விலையை செலுத்த வேண்டும். அது என்ன விலை? அது வெள்ளியோ பொன்னோ அல்ல. அதற்கான ஒரே தகுதி உங்களுக்கு தாகம் இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான். ஜீவ தண்ணீரை நீங்கள் குடிக்க விரும்புகிறீர்களா? அப்படி என்றால் அது உங்களுக்கு இலவசம். ரட்சிப்பு இலவசமானதுதான், ஆனால் அது மலிவானது அல்ல. அதற்காக தேவன் தன் எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. நம்முடைய மீட்பின் விலையை செலுத்துவதற்காக அவர் தன் சொந்த குமாரனையே சிலுவையிலே மரிக்க கொடுத்தார். நாம் அவருடைய இரத்தத்தினாலேயே மீட்கப்பட்டிருக்கிறோம். வனாந்தரத்தில் இருந்த பொழுது இஸ்ரவேல் தேசத்தின் மேலே மீட்பு என்பது கட்டாயமாக வைக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் கானான் தேசத்திற்குள்ளே சென்ற பிறகு மீட்கப்பட்டவர்களின் பட்டியலிலே ஒவ்வொருவரும் சேர வேண்டும் என்று அவர்கள் விரும்பினால் அதற்கான மீட்பின் விலையை அவர்கள் செலுத்த வேண்டியதாய் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நமக்கான விலை ஏற்கனவே செலுத்தப்பட்டு விட்டது. அதற்கு பணம் எதுவும் தேவையில்லை, அதற்கு எந்த விலையும் இல்லை. ஆனால் உங்களுக்கு அதன் மேல் உண்மையான தாகம் இருக்க வேண்டும். நீங்கள் ரட்சிக்கப்பட விரும்புகிறீர்களா? உங்களுக்கு அந்த தேவை இருக்கிறது என்பதையும் நீங்கள் ஒரு பாவி என்பதையும் உணர்கிறீர்களா? அப்படி என்றால் முழு நம்பிக்கையோடு வாருங்கள். விலை ஏற்கனவே செலுத்தப்பட்டு விட்டது. கிறிஸ்து உங்களுக்காக தமது விலையேறப்பெற்ற இரத்தத்தை சிந்தியிருக்கிறார். அது நீங்கள் தேவனிடத்திற்கு வரவும் கிறிஸ்துவின் மூலமாக அவரால் ஏற்றுக்கொள்ளப்படவும் உங்களுக்கு வழிவகுக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன் நாம் கற்றுக்கொண்டவற்றை ஒரு முறை கூட நாம் நினைவிற்கு கொண்டு வருவோம். இந்த உலகத்திலே நாம் எவ்வளவு பெரிய பாரம்பரியமான ஆவிக்குரிய பின்னணியை கொண்டிருந்தாலும் ரட்சிப்பு என்பது ஒரு தனிநபருக்கும் தேவனுக்கும் இடைப்பட்ட ஆழமான விஷயமாகும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்திலே மீட்பு பொதுவான ஒன்றாக இருந்த போதிலும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே அவர்கள் தங்களின் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரிலேயே தங்களை மீட்கப்பட்டவர்களாக நிலைநிறுத்த வேண்டியது இருந்தது. இன்று நமக்காகவும் நம்முடைய பாவங்களில் இருந்ததான மீட்பின் விலைக்கிரயம் சிலுவையிலே முழுமையாக செலுத்தப்பட்டு விட்டது. தங்கம், வெள்ளி போன்ற அழியக்கூடிய பொருட்களால் அல்ல, மாறாக இயேசு கிறிஸ்துவின் தூய்மையான விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிப்பு நமக்கு இலவசமாக கிடைக்கிறது, ஆனால் அது மலிவானது அல்ல. அதற்கு தேவன் தன் ஒரே குமாரனையே கொடுக்க வேண்டியதாக இருந்தது. இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள நம்மிடம் தேவன் எதிர்பார்ப்பது பணத்தையோ பொருளையோ அல்ல. நான் ஒரு பாவி, எனக்கு இயேசுவின் ரட்சிப்பு தேவை என்கிற ஆவிக்குரிய தாகத்தை மட்டுமே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கொஞ்சம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து
நம்முடைய சுய நீதியையும் உலக பெருமைகளையும் விட்டுவிட்டு தாகமுள்ள ஆத்மாவோடு சிலுவையின் அண்டையிலே நாம் வரும்பொழுது பிதாவாகிய தேவன் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நம்மையும் தம்முடைய பிள்ளைகளாக முழுமனதோடு ஏற்றுக்கொள்கிறார். தேவன் கொடுத்த இந்த உன்னதமான மீட்பின் பரிசை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு அவரோடு என்றென்றும் நாம் இணைந்திருப்போமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் பாவத்தின் அடிமைத்தனத்தின் கீழே இருந்தாலும் எங்கள் எல்லாருக்கான ரட்சிப்பை, மீட்பை நீர் ஏற்படுத்தி கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற யாருடைய வாழ்க்கையிலாவது மீட்பின் நிச்சயம் இல்லாமல் இருப்பார்கள் என்றால் தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து உம்முடைய பாதத்திலே பாவ மன்னிப்பை பெற்று மனம் திரும்பி உமக்கு பிரியமாய் வாழ தங்களை அர்ப்பணிக்க நேரே கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தனி நபர்களாக அந்த குடும்பத்தில் அவர்கள் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் குடும்பத்தில் உள்ள மற்ற அனைவரும் இயேசுவே இரட்சகர் என்பதை ஏற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ரட்சிப்பின் செய்தியை எல்லா இடங்களிலேயும் அறிவிக்கும் ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, பாடுகள் உபத்திரவங்களுக்கு அவர்களை விலைக்கு காத்து ஆத்ம பாரத்தோடு அவர்கள் செய்யும் வேலையிலே நித்தியமான விளைவுகளை தாரும். புதிய விசுவாசிகள் கஷ்டங்கள் பாடுகள் வரும்பொழுது ஒளிந்து ஓடி விடாதபடி ஆண்டவரே உம்மிலே உறுதியாய் நிலைத்திருக்க கடைசி பரியந்தம் தங்களை காத்துக்கொள்ள நேரே உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். எங்களோடு இப்பொழுது ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமென். பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி அரை சேக்கலின் விழுக்காடு என்ன? பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி அரை சேக்கலின் விழுக்காடு என்ன? ஆப்ஷன் ஏ நாணயம், ஆப்ஷன் பி பெக்கா, ஆப்ஷன் சி தாலந்து. நமக்காக, நம் ஆத்ம மீட்பிற்காக, நாம் அவரோடு கூட பரலோகத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னையே கொடுத்த ஆண்டவர் இந்த நாளிலும் மறுபடியுமாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்மோடு இடைப்பட்டிருக்கிறார். நம்முடைய ஆத்ம ரட்சிப்பு மிகவும் விலையேற பெற்றது. அதை பொன், வெள்ளி, வெண்கலம் கொண்டு மீட்க முடியாது. எனவேதான் பிதாவானவர் தம் ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்துருளி நம்மை மீட்டார். இவ்வளவு விலையேற பெற்ற ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்ற இருக்கக்கூடாதே? இன்றே நாம் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்து ஆண்டவரை நம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரது வழியில் நடக்க தீர்மானிப்போமா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். உபாகமம் 28 முதலாம் வசனத்தின் பின்பாகம்.